ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி வந்து மோட்டோரோலா தரப்புலேருந்து இப்போ புதுசாக வெளியான மோட்டோரோலா ஒன் மேக்ரோ அப்படிங்கிற ஃபோனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அந்த ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ பார்க்க போகிறோம். வீடியோக்கு பொறுத்தவரை நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிகெடிக் தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மோட்டோரோலா ஒன் மேக்ரோ. ஸோ இந்த ஃபோனை பற்றி சொல்லலாம். இந்த ஃபோன் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் பெஸ்ட் ஃபோன் சொல்லலாம். இதோட பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கல. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கிளாஸும் பின்னாடி வந்து பிளாஸ்டிக் பில்டும் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரைஸ் கன்சிடர் பண்ணல இது கரெக்டுன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 9 mm திக்னஸ் இருக்குது, 186 கிராம் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லா வந்து ஹெஃப்டியான ஃபோன் தான். பட் வந்து ப்ரைஸ் செக்மெண்ட் கன்சிடர் பண்ணதில் ரொம்ப சாலிடாகவே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பில்ட் அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் நல்லாவே இருக்குது. டிஸ்பிளேன்னு பார்க்கல இங்கே வந்து பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இங்கே வந்து IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து 720p ரெசல்யூஷனுக்கு வந்து இந்த டிஸ்பிளே பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.2 இன்ச் சைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வாட்டர் ட்ராப் நாச்சும் இருக்குது, அது குறிப்பிடத்தக்கது தான். அந்த வாட்டர் ட்ராப் நாச்சில் தான் செல்ஃபி கேமரா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 81% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல மீடியா எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த டிஸ்பிளே போதுமானதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த டிஸ்பிளே பார்க்கையில் வந்து ஒரு 720p டிஸ்பிளே கொடுத்ததுனால பேட்டரி லைஃபும் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கல இந்த மோட்டோரோலா ஒன் மேக்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்கிற ஹீலியோ P70 அப்படிங்கிற ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே பவர்ஃபுல்லான ப்ராசர் தான் சொல்லணும். ஸ்னாப்ட்ராகன் 660க்கு கண்டிப்பாக ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த விதத்துலையும் குறையா இருக்காதுன்றதை நான் இங்கே குறிப்பிடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசரால் வந்து டே டு டே டாஸ்க் ஆகட்டும், மல்டி டாஸ்கிங், கேமிங், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ கேமிங் சொல்லும் போது இதில் கொடுத்துருக்க GPU பார்த்தீங்கன்னா Mali G72 MP3 அப்படி GPU கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த GPU மூலயமா HD கிராஃபிக்ஸில் கேம்ஸ் எல்லாம் ரன் பண்ண முடியும். ஸோ கேம்ஸும் வந்து சூத்தாகவே ரன் ஆகும். ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் பார்க்கல இந்த ஹீலியோ P70 ப்ராசர் வந்து மோட்டோரோலா ஒன் மேக்ரோவில் வந்து நல்ல ஒரு ப்ராசராகவே சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனால் கொடுக்க முடியும். கேமராஸ்ன்னு பார்க்கல இங்கே மோட்டோரோலா ஒன் மேக்ரோக்கு வந்து கேமராஸ் தான் வந்து ஒரு பெஸ்ட் செல்லிங் பாயிண்ட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமராவாக 13 MP f2.2 அபர்ச்சர் கொடுத்துருக்காங்க. இது மெயின் கேமரா ஆஸ் யூஷுவல் எல்லா ஃபோன்லையும் இருக்க மாதிரி. செகண்ட் கேமரா தான் வந்து இங்கே வந்து மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க 2 MP. ஸோ இதன் மூலிமா வந்து நீங்கள் 2 சென்டிமீட்டருக்கு க்ளோஸ் உள்ள ஆப்ஜெக்ட்ஸை வந்து ஷார்ட்ஸ் எடுக்க முடியும் சொல்லியிருக்காங்க. வித்தவுட் லாஸ் ஆஃப் குவாலிட்டி ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நல்ல பாயிண்டாக இருக்குது. தேர்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவலாக வந்து இங்கே ஒரு 2 MP டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்காக. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கேமரா செக்மெண்ட்ஸில் நல்லா தான் இருக்குது. பட் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா லேசர் அசிஸ்டன்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலியமாக வந்து சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லாவே ஃபாஸ்ட்டாக ஃபோக்கஸ் ஆகும். ஸோ ஷார்ட்ஸ் எடுக்கும்போது ரொம்பவே நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பின்னாடி இருக்க கேமரா மூலிமா நீங்கள் வந்து 4K 30 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லலாம். ஸோ செல்ஃபி சைடுன்னு பார்க்கல முன்னாடி இருக்கிற அந்த வாட்டர் ஆஃப் நாச்சில் வந்து 8 MP f2.2 செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் எடுக்கிற ஷார்ட்ஸும் நல்லாவே வரும்னு எதிர்பார்க்கலாம். ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோனில் 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே வேரியண்ட் தான் வருது. இது கூட பார்த்தீங்கன்னா டூவல் சிம் ஸ்லாட் சப்போர்ட் இருக்குது. இது வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டுங்கிறதுனால நீங்கள் ஒரு சிம் கார்டு இல்லை ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டுக்க முடியும். அப்படி இல்லாட்டி வந்து நீங்கள் 2 சிம் கார்டு வந்து போட்டுக்க முடியும். இது ஒரு சின்ன டவுன் சைடாக தான் படுது. இதில் இருக்கிற மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டில் வந்து நீங்கள் 512GB வரைக்கும் மைக்ரோ SD கார்டு வந்து போட்டுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப்ங்கிறனால நீங்கள் வந்து வெளியே மழையில் எடுத்துகிட்டு போகும்போதோ இல்லாட்டி எதாச்சும் தண்ணி போட்டாலும் வந்து இந்த ஃபோனுக்கு எதுவும் ஆகாது. ஸோ வந்து அது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக OS அதுக்கப்புறம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 9 Pie வந்து ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டம் UI கிடையாது. ஸோ ஸ்டாக் UI தான். ஸோ வந்து பியூர் ஆண்ட்ராய்டில் தான் ரன் ஆகுது. ஸோ ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கல இந்த மோட்டோரோலா ஒன் மேக்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரியோட வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த ஃபோனில் Type-C சார்ஜிங் போர்ட் USB 2.0 சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலிமா வேகமாக வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து OTG சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பென்ட்ரைவ் அந்த மாதிரி விஷயத்தையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி மீடியா எக்ஸ்பீரியன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த மொபைலில் 10 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு வேகமாகவே சார்ஜ் பண்ணக்கூடியது தான். ஸோ ஓவரால் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கல இந்த ஃபோனில் வந்து ஒரு நல்ல பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் உள்ள சிப்செட், ஒரு லோ ரெசல்யூஷன் டிஸ்பிளே, இதெல்லாம் கம்பேர் பண்ணல பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்கும். ப்ரைஸிங்னு பார்க்கல இந்த மோட்டோரோலா ஒன் மேக்ரோ ஏற்கனவே சொன்ன மாதிரி 10,000 ரூபாய் அப்படிங்கிற விலையில் வந்து லான்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த விலைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து ஹீலியோ P70 அப்படிங்கிற பவர்ஃபுல்லான சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவில் எடுக்கிற ஷாட்ஸ்லாம் ரொம்பவே நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து 4000 mAh பேட்டரி, Type-C சார்ஜ் போர்ட், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபோன் ரொம்பவே வருதுன்னே நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த மோட்டோரோலா ஒன் மேக்ரோ ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதேமாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகெடிக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இதே மாதிரி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.